இன்றைய வேதவசனம் 1 யோவான் 4:1. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆமேன். நமக்குள்ளாய் இருக்கும் ஆவி தேவ ஆவியா என்று சோதித்து பார்க்க வேண்டும். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி நமக்குள்ளாய் இருக்கும் ஆவி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து அவர் நமக்காக வைத்திருக்கும் திட்டத்தை வெளிப்படுத்தினால் அந்த ஆவி தேவனுடைய ஆவி. அன்றியும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி தேவ ஆவி நமக்குள்ளாய் இருந்தால் தேவ அன்பு நமக்குள் பூரணப்பட்டு இருக்கும். அல்லாமலும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தேவ ஆவி நமக்குள் இருந்தால் நம்முடைய பயங்கள் எல்லாம் மறைந்து பலமும் தெளிந்த புத்தியும் உண்டாகும். இப்படி எந்த ஒரு பயமும் இல்லாமல் பெலனாய் தெளிந்த புத்தியோடு அனைவரிடமும் அன்பாக நடந்து நம் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிக்கை செய்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் நம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்கள். எங்களை பயம் இல்லாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் நடத்தும் உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி.